ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேங்கிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு யூனிக்கான கொஷின் தான் பார்க்க போகிறோம். சரி, கொஷின் என்ன அப்படின்றது என்னென்னு பார்க்கலாம். இன் a row of students, Anil is 7th from left, while Jack is 18th from right. Both of them interchange their position such that Anil becomes 21st from the left. How many people are there in the row? Okay. சரி, இதுதான் வந்து கொஷின். அதாவது in a row of student. Okay, in a row of student, Anil is 7th from left. Okay, Anil is 7th from left. Anil, okay, 7th from left. Okay, and while Jack is 18th from right. Jack வந்து பார்த்தீங்கன்னா from right side இருந்து 18th. சரி, இப்போ என்ன ஆகுது? both of them interchange their position. ஸோ அவங்க பொசிஷன் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க? அனில் பிகம்ஸ் 21st ஃப்ரம் த லெஃப்ட். ஸோ இங்கே ஜாக் வந்துடுறாரு, இங்கே அனில் வந்துடுறாரு. ஓகே, அனிலோட பொசிஷன் என்ன? ஸோ ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து, ஓகே, ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து 21st அப்படின்னு சொல்கிறாங்க. 21st ஃப்ரம் த லெஃப்ட். ஓகே, சரி, இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது how many people are there in the row அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? சரி, எத்தனை பீப்புள் இருக்காங்க? ஸோ இப்போ பார்க்கும்போது அனிலோட ஒரிஜினல் பொசிஷன் ஃப்ரம் லெஃப்ட். ஓகே, அனிலோட ஒரிஜினல் பொசிஷன் ஃப்ரம் லெஃப்ட் வந்து 7th, அண்ட் ஜாக்கோட ஒரிஜினல் பொசிஷன் ஃப்ரம் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா 18th. சரி, அனிலும் ஜாக்கும் பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அனிலோட பொசிஷன் வந்து ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து 21st வந்துருச்சுக்கா. ஓகே ஓகே, எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது வந்து ஜாக்கோட ஒரிஜினல் பொசிஷன், ஓகேவா, அனில் வந்து ஜாக்கையும் அனிலும் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயாச்சு. ஓகே, இப்போ ஜாக்கோட ஒரிஜினல் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, both of them interchange their position such that Anil becomes 21st from the left. ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து 21st சொல்கிறாங்க. சரி, அப்போது இட் மீன்ஸ் ஜாக்கோட ஒரிஜினல் பொசிஷனும் என்னது? 21st ஃப்ரம் த லெஃப்ட் தான். சரிங்களா? ஜாக்கோட ஒரிஜினல் பொசிஷனும் 21st ஃப்ரம் த லெஃப்ட் தான். பிகாஸ் இங்கே ஜாக் வந்துடுறாரு, இங்கே அனில் போயிடுறாரா. ஸோ அப்போது இங்கே இந்த இடத்துல எக்ஸாக்டாக இங்கே பாருங்கள், ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த பொசிஷனில் தான் இருக்காங்க இப்போது. ஓகே, அதாவது இங்கே அனில் வந்துட்டார், இங்கே ஜாக் வந்துட்டார். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஜாக் வந்து ஆல்ரெடி வந்து இங்கே ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 18, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஜாக்கோட பொசிஷன் என்ன? 21st. ஸோ அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். ஓகே, கிளியரா? சரி, அப்போது ஜாக்கோட பொசிஷன், ஓகே, ஜாக்கோட பொசிஷன் ஃப்ரம் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து, அதாவது ஜாக் பொசிஷன் ஃப்ரம் ரைட் எவ்வளோ? 18. ஓகே, அதே மாதிரி ஜாக் பொசிஷன் ஃப்ரம் லெஃப்ட் எவ்வளோ? 21. சரி, இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா? அப்போது 18 + 21. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணணும்? 1 தான் மைனஸ் பண்ணிடணும். ஜாக்கோட இதுலேயும் ஜாக் வராரு, இதுலேயும் ஜாக் வராரு. அப்போ ரெண்டு பொசிஷன்லேருந்து ஒரு பொசிஷனை மைனஸ் பண்ணிட்டா அப்போது 18 + 21 வந்து 39. 39 - 1 is equal to 38. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 38 பீப்புள் இருக்காங்க. புரியுதா? அதாவது அனிலோட பொசிஷன் ஃப்ரம் லெஃப்ட் 7th அண்ட் ஜாக்கோட பொசிஷன் ஃப்ரம் ரைட்டு 18th. ரெண்டு பேரும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஜாக் இங்கே வந்துடுறாரு. அனில் வந்து எக்ஸாக்டாக ஆல்ரெடி ஜாக் இங்கே எங்கே இருந்தாரோ அந்த பொசிஷனுக்கு எக்ஸாக்டாக இங்கே வந்துடுறாரு. அதாவது அனில் எக்ஸாக்டாக இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சரி, வந்ததுக்கப்புறம் இன்டர்சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அனிலோட பொசிஷன் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து 21st சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஜாக்கோட பொசிஷனும் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து எவ்வளோ தான் இருக்கணும்? 21st தான் இருக்கணும். பிகாஸ் ஆல்ரெடி ஜாக்கோட பொசிஷன் ஃப்ரம் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 18. ஸோ இந்த ஜாக்கோட சேம் பொசிஷனை ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து அனில் வரும்போது ஆக்குபை பண்ணியிருக்காரு. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஜாக்கோட பொசிஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 21st தான் இருக்கணும். அப்போது ஜாக்கோட பொசிஷன் ஃப்ரம் லெஃப்ட்டு அண்ட் ஜாக்கோட பொசிஷன் ஃப்ரம் ரைட்டு ரெண்டுமே தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுலேருந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அதான் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சரியா? ஓகே, இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்தால் யாராவது ஒருத்தரோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பொசிஷன் as well as ரைட் ஹேண்ட் சைட் பொசிஷன் கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப்
பர்சன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ, பை.